நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. நெய் சில பேருக்கு பிடிக்காது, பிடிக்கலன்னா ஆயிலே கூட போட்டுக்கோங்க. கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுங்க. மூணு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டுருங்க. போட்ட உடனே கூடவே வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கோல்டு கலர் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. ஏன்னா வெங்காயத்து கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கணும்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறமா சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து 1/2 kg சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கான அளவுங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அதை கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் 100 ml தயிர் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமா 1/2 kg சிக்கன் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா கலருங்க. அந்த காரம் வந்து அந்த சிக்கனில் இறங்கணும். நல்லா கலருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கிளறுங்க. தண்ணி எடுத்துக்கோங்க. 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்குங்க. அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. அரிசி 1 கப் எடுத்துக்கிங்கன்னா 1.5 கப்பு தண்ணி வைங்க. அது மாதிரி 1க்கு 1.5 வச்சுக்கோங்க. ஏன்னா இது பாஸ்மதி அரிசின்றதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் தண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ அரிசி எடுத்து 2 கழுவுங்க. கழுவுனதுக்கப்புறம் 3வது தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. சிக்கனை வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க. சிக்கன் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். வெந்த உடனே நீங்கள் அரிசியை போட்டுருங்க. ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் சிக்கனு. அதனால் வந்து நீங்கள் ஒரு 8 நிமிஷமே போதும். அதுலேயே நீங்கள் வெந்துடும் சிக்கனு. நீங்கள் அரிசியை போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப கலரி விடாதீங்க. பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும். அதனால் சும்மா ஒரு 2-3 கலரிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொதி வந்த உடனே 2 கலரிட்டு டம்மில் போட்டுருங்க. டம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இது என்னுடைய ஸ்டைலில்
சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி.